மற்றும் எம்ஃபில் பிஹெச்டி வாய்மொழி தேர்வுக்கான சார்ந்த பல்கலைக்கழகத்தின் கெடில் பிஹெச்டி வயோவாய்ஸ்க்கு நடந்த தேர்வுக்காக சார்ந்த பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி. சார்ந்த கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு வழங்கிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர், வருகை சான்று அட்டண்டன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி அக்யூட்டன்ஸு, இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட், இது ஊதிய பட்டியல்னு சொல்லுவாங்க. சேலரி உங்களுக்கு வர்றது வித் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் சிக்னேச்சர், அந்த இதில் டேட்டு சீலு ரெண்டையுமே அதில் வச்சுருக்கணும். இவ்வாறு பணிநாடர் கைப்பமிட்ட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சால்டேட் படிவம் வந்து அடித்தளத்தெல்லாம் முழுமையாக நீங்கள் கொண்டு வரணும். நகல் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த கையொப்பம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கன்சால்டேட் பண்ணதை வந்து இதில் கொடுக்கணும். ஸோ ஆசிரியர் தேர்வு 16/10/2025 அறிவிக்கையில் சொன்ன மாதிரி இணையதளம் வாயிலாக எல்லோரும் சிரமத்திற்கு கடைசி நாள் வந்து நவம்பர் 10 அப்படிங்கிறதுனால நாங்கள் பதிவேற்றம் செய்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸில் சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு 8 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 8 நைட்டோ இல்லை 9 காலையிலையோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 10 சப்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் இப்போ அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக இந்த அலுவலகத்தில் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக வேலை நாட்களில் விண்ணப்பம் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்துமாறுன்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுக்கு இடையில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சுன்னா அது இல்லாமல் பாக்கி எல்லா நாட்களும் வேலை நாட்களில் விண்ணப்பம் நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிங்கன்னா அது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மண்டலத்துக்குரிய கல்லூரிகளில் அலுவலகத்தில் மேலொப்பமிடப்படுவது கல்வி செயலர் முதல்வர் வகையில் ஆவணங்களின் அடிப்படையிலேயே மேலொப்பமிடப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பிரின்ஸிபலும் செக்ரட்டரியும் சைன் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். வழங்கியுள்ள ஆவணங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் அதில் சைன் பண்ணுறோம். பணிநாடு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கும் போது அனைத்து ஆவணங்கள் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அரசு, ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்லூரி கல்வி ஆணையர் ஆகியோரால் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சார்ந்த கல்லூரி செயலர் முதல்வர்கள் பணிநாடுகளே முழு பொறுப்பாளர்கள். மேலும் மேற்கண்ட ஆவணங்களை வரிசையாக ஒருங்கிணைத்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்ங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்படும் பட்சத்தில், அதாவது இது நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சு தான் நாங்கள் சைன் பண்ணி மேலோப்பமிட்டு கொடுக்குறோம். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டு, ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்லூரி கல்வி ஆணையர், அது மட்டும் இல்லாமல் இவங்களால் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அந்த கல்லூரி செயலர் முதல்வர் பணிநாடுகளே முழு பொறுப்பாளர்கள். அதனால் கொடுக்குற ஆவணங்கள் எல்லாமே ரொம்ப சரியாக கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. கல்லூரி கல்வி இயக்குனர் கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்குள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக நிரப்புதல், அதாவது ஆசிரியர் பணிக்கான